கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Psalms chapter 107 verse 1. Give thanks to the Lord, for he is good. His love endures forever. சங்கீதம் 107 அதிகாரம் 1 வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. We are all here today not because life was easy, but because God's mercy carried us through. இன்று நாம் இருக்கிறோம் என்றால் வாழ்க்கை எளிதாக இருந்ததினால் அல்ல, தேவனுடைய கிருபை நம்மளை சுமந்து நடத்தி இதுவரை கொண்டு வந்ததினால். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில லைஃப்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரை நம்ம துதிக்கும் போது, நம்ம வாழ்ந்திருக்கும் போதும், நம்மளுடைய சோர்வான நேரங்களிலும், நம்மளுடைய வெயிட்டிங் பீரியடும், நம்மளுக்கு கஷ்டமான பாதையில நம்ம நடக்கும் போதும் நம்ம கர்த்தரை உள்ளார்ந்த இருதயத்துல இருந்து நம்ம துதிக்க துதிக்க அவருடைய கிருபை நம்மளுக்கு பெருகி கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, சில நேரங்களிலே நம்ம சந்தோஷமாக இருக்கும் போது, நம் வாழ்க்கையில வெற்றிகளை பார்க்கும் போது, மகிழ்ச்சியான தருணங்களை நம்ம கர்த்தரை நல்லா துதிக்கிறோம். ஆனா சோர்வடையும் போது, நம்ம கலக்கத்தின் பாதையில நம்ம செல்லும் போது நம்மளால துதிக்க முடியாம போகிறது அல்லவா? ஆனா எல்லா சூழ்நிலையிலும் நம்ம உள்ளார்ந்த இருதயத்திலிருந்து கர்த்தரை நேசித்து அவரை நாம் துதிக்கும் போது நமக்கு கர்த்தர் புது பலத்தினாலே, புது கிருபையினாலே அவர் நம்மளை நிரப்ப வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த ஆண்டு முடிவதற்கு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. எத்தனையோ அவர் நம்ம கூட இந்த ஆண்டு ஸ்டார்ட் பண்ணவங்க, அவங்க இந்த நாளில நம்ம கூட இல்லை. ஆனா அவருடைய கிருபை மாத்திரம் நம்மை தாங்கி இம்மட்டும் நம்மளை கொண்டு வந்திருக்கிறது அல்லவா? எல்லா சூழ்நிலைகளும் நம்ம யோசித்து பார்க்கும்போது, நம்ம ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்தார் அல்லவா? எத்தனை நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில கூட நீங்க ஒரு நோட்ல நீங்க எழுதி ஆண்டவர் செய்த நன்மைகளை மாத்திரம் நீங்க எழுதி பார்க்கும்போது அந்த லிஸ்ட் அவ்வளவு பெரிய லிஸ்டா இருக்கும். நம்ம உள்ளான இருதயத்துல இருந்து கர்த்தரை துதிப்போம். இந்த ஆண்டு முழுவதும் எங்களை பாதுகாத்த தேவனை நம்ம துதிப்போம் சொல்லி நம்ம உள்ளான மனுஷங்க உள்ளான இருதயத்தோட நம்ம கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தர் இந்த நாளிலேயும் உங்களையும் மேனையும் அவர் நிரப்ப வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய கிருபையினாலே அவர் நம்மை நிரப்பி ஒவ்வொரு நாளும் அவர் கிருபையினாலே நம்ம நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். Today let's praise God in the waiting and in the struggle, because his goodness never changes. When praise rises, fear fades, faith grows, and God begins to move. Lift your voice before the breakthrough. Praise prepares the way for victory. விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக நீர் எங்க கூட பேசுனதுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா, உம்முடைய கிருபை என்றும் உள்ளதுக்காக மக்கள் நன்றி துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, ஒவ்வொருடைய வாய் அப்பா உடைய துதியினாலே ஆண்டவரை நிரம்பும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, கிருபைக்குள் நிரப்புங்க கர்த்தாவே. பாதுகாத்து வழி நடத்துங்க கர்த்தாவே. சமாதானத்தின் கர்த்தர் அப்பா, ஒவ்வொருவருக்குள்ளும் சமாதானத்தின் மகிழ்ச்சி ஆண்டவரை அமைதியினாலே நிரப்புங்க அப்பா. பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.